இந்த லெசனில் நம்ம ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆக்டிவ் பேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் எப்படி அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணுறது, அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு ஹேவ் சம் ப்ராக்டிஸ் அஸ் வெல். இப்போ ஆக்டிவ் பேசிவ் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வி குட் சே. இந்த ஆக்டிவ் பேசிவில் நீங்கள் தெளிவாக எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா, இங்கிலீஷில் பேசும்போது எழுதும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிட முடியும். அந்தளவுக்கு இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இப்போது ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா என்ன, பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா என்ன, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ தமிழில் நமக்கு இதே கான்செப்ட் தான் செய்வினை செயல்பாட்டு வினை அப்படின்றது, அண்ட் இங்கிலீஷில் நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். நம்ம இங்கிலீஷில் ஒரு சிம்பிள் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி ஒரு verb part இருக்கும், அண்ட் தென் யூஆர் கோயிங் டு ஹேவ் சம் டீடைல்ஸ் அட் தி எண்ட். அந்த டீடைல்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஆப்ஜெக்ட் இருக்கலாம், காம்ப்ளிமெண்ட் இருக்கலாம், அட்ஜெக்ட் இருக்கலாம், நம்ம பார்த்தோம். இப்போது இந்த ஆக்டிவ் பேசிவ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ஒரு சிம்பிள் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அண்ட் யூ கோயிங் டு ஹேவ் அ verb part, கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அங்கே பின்னால் ஒரு ஆப்ஜெக்ட். இப்போது லெட் அஸ் சே தேர் இஸ் an action in the sentence. அந்த சென்டென்ஸில் வந்து ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஜெக்டாக ஒன்று அந்த சென்டென்ஸில் வைக்கிறீங்க, அண்ட் அந்த சப்ஜெக்ட் வந்து சென்டென்ஸில் நீங்கள் இருக்கிற அந்த சென்டென்ஸில் இருக்கிற வேலையை செஞ்சது அப்படின்னா அது வந்து நமக்கு ஆக்டிவ், அவ்வளோதான். தி சப்ஜெக்ட் ஷுட் பெர்ஃபார்ம் தி ஆக்ஷன் விச் இஸ் இன் தி சென்டென்ஸ். ஸோ அது வந்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது வேலை இருக்குது, அந்த வேலையை செஞ்சவங்களை நீங்கள் சப்ஜெக்டாக வைக்கிறீங்கன்னா அது வந்து ஆக்டிவ், அவ்வளோதான். ஸோ த டெஃபினிஷன், த கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். இப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம புதுசாக போயிட்டு எதுவும் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி 12 டென்சஸும் அதனோட ஸ்ட்ரக்சர்ஸும் டிஸ்கஸ் பண்ணி நிறையா ப்ராக்டிஸ்லாம் பண்ணி மனப்பாடம் பண்ணியிருக்கோம். அந்த 12 ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம ஆக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிற இந்த 12 ஸ்ட்ரக்சர்ஸில் நீங்கள் எந்த சென்டென்ஸ் எழுதினாலும் நீங்கள் சப்ஜெக்டாக என்ன வைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து சென்டென்ஸில் இருக்க ஆக்ஷன், அந்த வேலையை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரைட் அ லெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட் ஐ, ரைட்டுன்ற வேலையை சப்ஜெக்ட் தான் பண்ணுறேன், நான் தான் பண்ணுறேன். இப்போது ஹீ ஏட் அ மேங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பாருங்கள், சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. இப்போ சப்ஜெக்ட் தான் வந்து இந்த சாப்பிட்ற வேலையை செய்யுது. இப்போ ஐ வில் கால் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ கால்ன்றது வேலை, அண்ட் இங்கே வேலை செய்கிறது யார், இந்த ஐ தான் வேலையை செய்யுது. இப்போது ஷீ இஸ் டிரைவிங் அ கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள், ஷீன்றது சப்ஜெக்ட், அந்த டிரைவ்ன்ற வேலையை இந்த சப்ஜெக்ட் தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி இந்த 12 ஸ்ட்ரக்சர்ஸில் எந்த சென்டென்ஸ் எழுதினாலும் சரி, ஹீ ஹேஸ் கால்டு மீ. இப்போ கால்ன்றது வேலை, இந்த வேலையை சப்ஜெக்ட் தான் இங்கே பண்ணுது. அண்ட் ஐ ஹாவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் ஃபார் த பாஸ்ட் 10 years. இப்போது ஐ ஹாவ் பீன் டீச்சிங்ன்றதில் இங்கே பாருங்கள், டீச்ன்ற வேலையை நான் தான், இந்த சப்ஜெக்ட் தான் இங்கே பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இந்த 12 ஸ்ட்ரக்சர்ஸில் நீங்கள் எந்த சென்டென்ஸ் எழுதாலும் சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஆக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போது பேசிவ் பாருங்கள், பேசிவ்ன்றது இதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் சென்டென்ஸில் சப்ஜெக்டாக உங்கள் சென்டென்ஸில் ஒன்று வைக்கிறீங்க, அந்த சப்ஜெக்ட் வந்து வேலையை செய்யாது, இட் டசன்ட் டூ தி ஆக்ஷன். மாறா அந்த வேலையை வந்து சப்ஜெக்ட் ரிசீவ் பண்ணும். ஸோ ஆக்ஷனை வந்து அந்த சப்ஜெக்ட் ரிசீவ் பண்ணும். ஆக்ஷன் இஸ் டன் டு த சப்ஜெக்ட், அதை வந்து பேசிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பேசிவ் அந்த வேர்டோட மீனிங்கே உங்களுக்கு ஐடில் தான், சும்மா இருக்கிறது தான். ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறதுனா பேசிவ். ஸோ தட் இஸ் இட். டெஃபினேஷன் வந்து அவ்வளோதான். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் வேலையை அங்கே செய்கிறது, அண்ட் பேசிவில் வந்து சப்ஜெக்ட் வேலையை செய்யாமல் சப்ஜெக்ட் வேலையை ரிசீவ் பண்ணுறது, தட் இஸ் இட். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஏட் அ மேங்கோ அப்படின்னு நான் ஒரு சென்டென்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது இந்த சென்டென்ஸ் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அண்ட் இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தாலே அது ஆக்டிவ் நமக்கு தெரியும். அண்ட் இந்த ஸ்ட்ரக்சரில் எழுதினாலே சப்ஜெக்ட் தான் வேலையை செய்யும். இப்போ நான் தான் அந்த சாப்பிட்ற வேலையை இங்கே செய்கிறேன். இப்போ இதே விஷயத்தை வந்து பேசிவில் நம்ம கன்வே பண்ண முடியும். இப்போது பேசிவ் பார்த்தீங்க அப்படின்னா, எ மேங்கோ வாஸ் ஈட்டன் பை மீ. இப்போ பாருங்கள், இப்போது மேங்கோன்றது இங்கே இந்த சென்டென்ஸில் ஐ சப்ஜெக்ட், இந்த சென்டென்ஸில் மேங்கோ சப்ஜெக்ட், அண்ட் ஈட்டுன்ற வேலையை மேங்கோ செய்யலை, மேங்கோ மேலே வேலை நடக்குது பாருங்கள், வேலையை ரிசீவ் பண்ணுது, மேங்கோ என்னால் சாப்பிடப்பட்டது. இப்போது இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போது இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, சப்ஜெக்ட் வேலையை செய்கிறது, அண்ட் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் வேலையை செய்யாமல் சப்ஜெக்ட் வேலையை ரிசீவ் பண்ணுறது, அவ்வளோதான் ஆக்டிவ் அண்ட் பேசிவ். ஓகே, இப்போது ஆக்டிவ்க்கு நம்ம 12 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்டோம்.
இப்போ பேசிவ்க்கு அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன இருக்குது அண்ட் பேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸை எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். இப்போது பேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிற ஆக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஈஸியாக நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்னு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி லாஜிக் அப்ளை பண்ணி கொண்டு வர முடியல அப்படின்னாலும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ இனிஷியலாக நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கடுத்து நீங்கள் நிறையா சென்டென்ஸை பார்க்க மைண்டில் வந்து பதிஞ்சிடும், பிரச்சனை இருக்காது. இப்போ இதை டெரைவ் பண்ணி எப்படி கொண்டு வரதுன்னு பாருங்கள். இப்போ பேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இருக்கும். அந்த ஆக்ஷன் வேர்போட V3 யூஸ் பண்ணிவிடுவோம். எல்லா சென்டென்சஸ்லையுமே V3 தான் இருக்கும். அதுக்கு முன்னால் பி வேர்ப் ஒன்று இருக்கும். அந்த பிக்கு வந்து வேறு வேறு ஃபார்ம்ஸ் நம்ம ஒரு என்ன வேர்ப் எடுத்தாலும் அதுக்கு 4 ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ பிக்கு அந்த மாதிரி நமக்கு 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போது பியோட V1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம், இஸ், ஆர் அண்ட் தென் பி. இப்போ பியோட V2 பார்த்தீங்க அப்படின்னா வாஸ், வேர். அண்ட் பியோட V3 பார்த்தீங்க அப்படின்னா பீன். அண்ட் பியோட V1 ING பீயிங். ஸோ இங்கிலீஷ்லேயே வந்து இந்த பி தான் வந்து நிறையா ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிற ஒரே 8 இது இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த பி அப்படின்ற வேர்புக்கான இத்தனை ஃபார்ம்ஸ் இருக்குது பாருங்கள். V1, V2, V3 இருக்குது, V1 ING இருக்குது. இப்போது இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்க ஆக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நம்ம அப்ராப்ரியேட்டாக சூஸ் பண்ணி போட்டுட்டு அந்த ஆக்ஷன் வேர்போட V3 நீங்கள் பின்னால் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பேசிவ். தட்ஸ் இட். ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் ஆக்டிவ் ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் தி V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அண்ட் சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கும்போது வேர்ப் கூட நீங்கள் எஸ், இஎஸ், ஐஎஸ் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், பேசிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி கொண்டு வரோம் பாருங்கள். சப்ஜெக்ட் அண்ட் V1 அப்படின்றது இருக்குங்க. பியோட V1 என்ன நமக்கு ஆம், இஸ், ஆர். இப்போ இந்த பின்றது வந்து ஒரு பேஸ், இது வில்லுக்கு அப்புறம் தான் அது யூஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல இருக்காது. ஸோ சப்ஜெக்ட் ஆம், இஸ், ஆர் அண்ட் கூட நான் சொன்ன மாதிரி V3 ஆட் பண்ணிட வேண்டியது தான், அவ்வளோதான். ஸோ பாருங்கள், இதுலேருந்து அப்படியே நம்ம பேசிவ் கொண்டு வர மாதிரி தான். இப்போ V3 வச்சுட்டோம், அதுக்கு முன்னால் பியோட V1 ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இருக்க மற்ற எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ்லையுமே நீங்கள் இந்த பியோட அப்ராப்ரியேட்டான ஃபார்மை நீங்கள் இன்க்ளூட் பண்ணும்போது, ஆட் பண்ணும்போது நம்ம பேசிவ் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட முடியும். இப்போ சிம்பிள் பாஸ்ட் பாருங்கள். சிம்பிள் பாஸ்டோட ஆக்டிவ் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 தான். இப்போ பியோட V2 என்ன நமக்கு வாசன்ட், வேர். ஸோ சப்ஜெக்ட் வாஸ், வேர் கூட V3. V3 எல்லாத்துலேயுமே வந்துடும். பேசிவ் அப்படின்னாலே V3 வந்துடும். இப்போ அதே மாதிரி ஃபியூச்சர் பாருங்கள். சப்ஜெக்ட் வில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வில்லுக்கு பதிலாக கேன், குட், மே, மைட், ஷெல், ஷுட், எனி மாடல் ஆக்சிலரி வேர்ப் கேன் பி யூஸ்ட். அதுக்கு யூசர்ஸ்லாம் நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு லெட் அஸ் கோ வித் வில். இப்போ வில் இந்த V1 பாருங்கள், இங்கே வில்லுக்கு அப்புறம் நம்ம எப்போவுமே பேஸ் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே வந்து நம்ம பி யூஸ் பண்ணுறோம். வில் பி ப்ளஸ் V3. ஓகே. இப்போ அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாருங்கள். சப்ஜெக்ட் ஆம், இஸ், ஆர். இது ஆம், இஸ், ஆர் ஆல்ரெடி நமக்கு ஒரு ஆக்சிலரி வேர்ப் இருக்குது அண்ட் அது கூட V1 ING திரும்ப நம்ம இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் ஆம், இஸ், ஆர். இப்போ பியோட V1 ING என்ன நமக்கு பீயிங் இங்கே இருக்கு பாருங்க. ப்ளஸ் V3, அவ்வளோதான். ஓகே. இப்போ அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் பாருங்க. சப்ஜெக்ட் வாஸ், வேர், பீயிங் ப்ளஸ் V3. தட்ஸ் இட். இப்போ அதே மாதிரி ஃபியூச்சர் கண்டினியூஸ் பாருங்கள். சப்ஜெக்ட் வில் பி அண்ட் V1 ING பீயிங். சப்ஜெக்ட் வில் பி பீயிங் ப்ளஸ் V3. ஸோ இந்த மாதிரி லாஜிக் அப்ளை பண்ணி இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கும் நம்ம இப்படி பேசிவ் கொண்டு வர முடியும். பட் இன் மாடர்ன் இங்கிலீஷ் இந்த கிராமர் புக்ஸ் வந்து இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு வந்து இருக்கிற பேசிவ் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் நீங்கள் கிராமர் புக்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நோ பேசிவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இஃப் யூ கோ பேக் அண்ட் இஃப் யூ லுக் அட் ஓல்ட் கிராமர் புக்ஸ், அங்கே வந்து இந்த மாதிரி இதுக்கும் பேசிவ் வந்து இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இப்போதைக்கு நமக்கு வந்து பேசிவ் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ வி கேன் சிம்பிளி கோ வித் நோ பேசிவ். இப்போ அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாருங்கள். யூ கேன் அப்ளை தி சேம் லாஜிக் ஹியர். சப்ஜெக்ட் ஹேஸ் அண்ட் ஹாவ் இருக்குது நமக்கு அண்ட் பியோட V3 என்ன பீன் போட்டுட்டு V3 லாஸ்ட்டில் வேர்போட ஆக்ஷன் வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், அவ்வளோதான். இப்போ அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் அதே மாதிரி சப்ஜெக்ட் ஹேட், V3 வந்து பீன் போட்டு V3 ஆக்ஷன் வேர்போட V3. அகெயின் சப்ஜெக்ட் வில் ஹாவ்,
இப்போது பியோட V3 பீன் அண்ட் ஆக்ஷன் வேர்ப் வந்து V3, அவ்வளோதான். இப்போது இந்த லாஜிக் அப்ளை பண்ணி நம்ம இங்கேயும் என்ன பண்ண முடியும், பேசிவ் கொண்டு வர முடியும். ஆஸ் பீன், பீயிங் ப்ளஸ் V3, அது மாதிரி இதுக்கு 3க்கும் நம்ம பேசிவ் கொண்டு வர முடியும். பட் as I already told you, இந்த மாடர்ன் இங்கிலீஷில் வந்து இதுக்கும் பேசிவ் கிடையாது. ஓகே, ஸோ பாருங்கள், நமக்கு 4 டென்சஸ்க்கு வந்து பேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசென்ட்டில் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் நமக்கு பேசிவ் பார்த்திங்க அப்படின்னா 8 ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்குது. அண்ட் ஆக்டிவ் 12 ஸ்ட்ரக்சர்ஸ். இவ்வளோ தான் நமக்கு வந்து லாங்குவேஜ். இந்த 20 ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நமக்கு இங்கிலீஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 20 ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு மேலே புதுசாக நீங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் பேசிக் லெவலில் மனப்பாடம் பண்ணுறதுக்குன்னு எதுவும் கிடையாது. அஃப்கோர்ஸ் அந்த இர்ரெகுலர் வேர்ப்ஸை மனப்பாடம் பண்ணி ஆகணும். இவ்வளோ தான் நமக்கு தேவையே. நீங்கள் இங்கிலீஷில் எந்த ஒரு சென்டென்ஸ் எங்கே எதை பார்த்தாலும் எல்லா சென்டென்சஸும் ஏதாவது ஒரு வகையில் இந்த 20 ஸ்ட்ரக்சர்ஸில் கொண்டு வர முடியும். கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இதில் இருந்தால் டெரைவ் ஆகிருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு சில இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த 20 ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் உங்களால் மனப்பாடமாக வச்சுருக்க முடியுது அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து கரெக்ட்னஸ், கிராமட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்து நம்ம ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஆக்டிவ் 12 ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பேசிவ் 8 ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி தான் இதிலிருந்து கொண்டு வரோம். இப்போ இந்த மாதிரி லாஜிக் அப்ளை பண்ணி நீங்கள் கொண்டு வந்தாலும் சரி, இல்லை மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மனப்பாடம் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் we are going to have some practice. By the end of it, உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஞாபகமாக இருக்கும். பார்த்த உடனே நீங்கள் லாஜிக்லாம் அப்ளை பண்ணி கொண்டு வரணும்ல, பார்த்த உடனே உங்களுக்கு இது ஆக்டிவாக பேசிவான்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஸோ இப்போது பேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி கொண்டு வரோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அகெயின் இப்போ நம்ம கன்வர்ஷன் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த கன்வர்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மனப்பாடம் பண்ணுறதுக்கு தானே தவிர வேறு எந்த பர்பஸும் கிடையாது. யூ ஆர் நாட் கோயிங் டு டூ எனி கன்வர்ஷன் இன் ரியல் லைஃப். ரியல் லைஃப்பில் வந்து நீங்கள் ஆக்டிவ் பேசிவ் ஆக்டிவோ நீங்கள் எங்கேயும் மாற்றிட்டு இருக்க போகிறதில்ல. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேரெக்டாக ஒன்று ஆக்டிவோ இல்லை பேசிவோ சூஸ் பண்ணி நீங்கள் கன்வே பண்ண போகிறீங்க. அண்ட் அதனோட யூசஸ்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். பேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுக்காக இருக்குது, என்ன பண்ணுறோம் அப்படின்றலாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த சென்டென்ஸ் ஆக்டிவ்லேருந்து பேசிவ்லேருந்து ஆக்டிவ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, என்னென்ன விஷயத்தை நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் டேக் திஸ் சென்டென்ஸ், ஐ ஏட் அ மேங்கோ. இப்போ இதே விஷயத்தை நம்ம வந்து பேசிவ்லையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அங்கே போகிறதுக்கு முன்னால் இந்த சென்டென்ஸில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ பாருங்கள், இதில் ஐ அப்படின்றது வந்து சப்ஜெக்ட். ஒரு இங்கிலீஷில் ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸ்வலாக வந்து ஒரு 5 எலமெண்ட்ஸ் நமக்கு இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் பார்ட் இருக்கும். அண்ட் தென் ரெண்டாவது வந்து யூஆர் கோயிங் டு ஹேவ் வேர்ப் எலமெண்ட் ஆர் வேர்ப் ஃப்ரேஸ். தேர்ட் வந்து யூஆர் கோயிங் டு ஹேவ் அன் ஆப்ஜெக்ட். ஃபோர்த் வந்து யூஆர் கோயிங் டு ஹேவ் சம்திங் கால்டு காம்ப்ளிமெண்ட். அண்ட் தென் அட்ஜங்க்ட் அட்வர்பியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் வந்து நம்ம ஆல்ரெடி அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். இந்த காம்ப்ளிமெண்ட் அண்ட் அட்ஜங்க்ட் அப்படின்றது வந்து நம்ம மற்ற கிளாஸஸில் பார்ப்போம். இப்போ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ பாருங்கள், இதில் பார்த்தாலே உங்களுக்கு சப்ஜெக்ட் எதுன்னு தெரியும். இப்போ ஆக்டிவ் பேசிவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வேலையை எது செய்தோ இல்லை வேலையை எது வாங்குதோ அந்த இனிஷியலாக வேர்ப் பாட்டுக்கு முன்னால் இருக்கிறதா நமக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு தெரியும். இப்போ இங்கே வந்து நமக்கு சப்ஜெக்ட் ஐ. எஸ், இப்போ இதில் வேர்ப் அப்படி வேர்ப் எலமெண்ட் இல்லை வேர்ப் ஃப்ரேஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏட். ஓகே, இது நமக்கு ரெண்டும் பிரச்சனை இருக்காது. இப்போ இந்த வேர்ப் வரும்போது எல்லாருமே வந்து ஒரு மெயின் வேர்ப் அந்த ஆக்ஷன் வந்துச்சுன்னா அதை மட்டும்தான் வேர்ப் அப்படின்னு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, மெயின் வேர்ப் அலாங் வித் இட்ஸ் ஆக்சிலரி வேர்ப், அது ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம வேர்ப் ஃப்ரேஸ் எலமெண்ட் வேர்ப் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஃப்ரெண்ட் இஸ் டிரைவிங் அ கார். இப்போது இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். இப்போ எது வேர்ப் அப்படின்னு நான் எது வேர்ப் பார்ட் வேர்ப் எலமெண்ட் எது அப்படின்னு கேட்டேன்னா எல்லாரும் டிரைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் டிரைவிங் வந்து நமக்கு மெயின் வேர்ப் அதில். பட் இந்த டிரைவிங் அப்படின்றத வச்சு மட்டுமா இது என்ன டென்ஸ்னு சொல்கிறோம். இப்போ மை ஃப்ரெண்ட் இஸ் டிரைவிங் அ கார், இப்போ இது என்ன டென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா நம்ம டிரைவிங் மட்டும் எடுத்து வச்சு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா டிரைவிங் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், நமக்கு 6 ஸ்ட்ரக்சர்ஸில் டிரைவிங் மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிரைவிங் மட்டும் எடுத்து நம்ம என்ன டென்ஸ்னு சொல்ல முடியாது. அது கூட நமக்கு என்ன இருக்குது, ஈஸ் டிரைவிங், இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம். ஈஸ் ப்ளஸ் V1 இருக்குன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வேர்ப் எலமெண்ட் வேர்ப் ஃப்ரேஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் வேர்ப், அது கூட வேறு ஏதாவது ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து வேர்ப் ஃப்ரேஸ் வேர்ப் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன்.
they have hired her. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல verb element என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹயர்ட் மட்டும் எடுக்க முடியாது. இப்போ இது மட்டும் எடுத்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 8 பேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ்லையும் V3 தான், ஹயர்ட் V2 V3 எல்லாமே ஒன்று தான். அப்புறம் பர்ஃபெக்ட் டென்சஸில் 3 இருக்குது அண்ட் சிம்பிள் பாஸ்ட் ஆல்மோஸ்ட் 11 ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம இது இருக்குது. இது கூட இருக்க ஹேவ் அப்படின்றது சேர்த்து பார்க்கும்போது நம்ம இது எதில் இருக்குன்னு தெரியும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி verb எலமெண்ட் அப்படின்றது மெயின் verb ப்ளஸ் இட்ஸ் ஆக்சிலரி verb. அடுத்து இந்த மேங்கோ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறோம். இப்போ ஆப்ஜெக்டோட மீனிங் வந்து பொருள் அப்படின்றது ஒன்று இருக்குது. பட் இந்த கிராமட்டிக்கல் சென்ஸில் வரும்போது ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்னென்னா, திஸ் எலமெண்ட் ரெஃபர்ஸ் டு த வேர்ட்ஸ் தட் ரிசீவ் தி ஆக்ஷன். சென்டென்ஸில் இருக்க ஆக்ஷனை எது வாங்குதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், ஏட் அப்படின்றது வேலை அண்ட் அந்த வேலை எங்கே போகுது, மேங்கோ மேலே போகுது அண்ட் மேங்கோ இஸ் அஃபெக்டட் பை இட். ஸோ அதனால் இது வந்து நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் வேர்புக்கு பின்னால் நமக்கு வரும். இப்போது மை ஃப்ரெண்ட் இஸ் டிரைவிங் அ கார். இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிரைவ்ன்றது வேலை, தட் ஆக்ஷன் கோஸ் டு கார் ஹியர். இப்போ இந்த இடத்துல கார்ன்றது நாம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் எங்கே பாருங்கள், ஹயர்ன்றது வேலை, அந்த வேலை எங்கே இப்போ அஃபெக்ட் ஆகுறது ஹர். ஸோ இப்போ இங்கே ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹர். இப்போ ஆப்ஜெக்ட்னா பொருள் தான் இருக்கணும், மனுஷங்க இருக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போது ஆப்ஜெக்ட் அப்படின்றது கிராமட்டிக்கல் சென்ஸில் ஆக்ஷன், வேர்போட ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுற எல்லாமே நமக்கு ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். த வேர்ட்ஸ் தட் ரிசீவ் தி ஆக்ஷன் ஆர் கால்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ஷி கிக்ட் த பால், இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிக்ன்றது வேலை அண்ட் பால் ரிசீவ் பண்ணுது, பால்ன்றது ஆப்ஜெக்ட். இப்போ அதே மாதிரி தான் த கார் அ மேங்கோ, இதை தான் இப்போ பார்த்துட்டு வந்தோம். ஸோ இப்போ இதில் இன்னொரு சின்ன இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. எந்தெந்த வேர்ப்ஸ் வந்து ஆக்ஷன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதோ, இப்போ பாருங்கள், ஷி கிக்ட் த பால் அப்படின்னு இருக்கு. கிக்ன்றது வேலை, இந்த வேலை எங்கே போகுது, பால் மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த வேர்ப்ஸ் வந்து ஆக்ஷன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதோ தே ஆர் கால்ட் ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரி ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் ஆக்ஷன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதால தே மே டேக் ஆப்ஜெக்ட்ஸ். அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அங்கே ஆப்ஜெக்ட்ஸ் அங்கே இருக்கும். ஓகே, இப்போது ஒரு சில வேர்ப்ஸ் வந்து அந்த ஆக்ஷன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது, அது எல்லாமே இன்ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் தீஸ் வேர்ப்ஸ் டு நாட் டேக் எனி ஆப்ஜெக்ட்ஸ் and they cannot be written in passive. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கோ டு சென்னை அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது கோன்றது வேர்புங்க அண்ட் இந்த ஆக்ஷன் வந்து வேறு எங்கேயும் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, இங்கே சப்ஜெக்டே தான் இருக்குது, நான் தான் போகிறேன். இப்போ இந்த ஆக்ஷனை வேறு யாரும் அங்கே ரிசீவ் பண்ண கிடையாது, இந்த ஆக்ஷன் இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ இந்த கோன்றது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்புன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் இருக்குது. இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் அப்படின்றது ஒரு வேலை, நான் தான் வெயிட் பண்ணுறேனே தவிர இந்த ஆக்ஷன் வந்து எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத வேர்ப்ஸ் எல்லாமே இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தே டோன்ட் டேக் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாதால வேலையை ரிசீவ் பண்ணுறது எதுவும் இல்லாதால பேசிவ்லாம் நம்ம எழுத முடியாது. இப்போ பேசிவ் வாய்ஸ்னால் என்ன, வேலையை வாங்குறவங்கள சப்ஜெக்டாக வச்சா தான் பேசிவ். ஸோ இங்கே வேலையை வாங்குறதுக்கு வேலையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாத போது இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிவில் எழுத முடியாது. ஸோ சென்டென்சஸ் வித் ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் கேன் பி ரிட்டன் இன் பேசிவ், கேன் பி பேசிவைஸ்ட். இப்போது ஒரு சில வேர்ப்ஸ் வந்து ட்ரான்சிட்டிவாகவும் யூஸ் ஆகும், இன்ட்ரான்சிட்டிவாகவும் யூஸ் ஆகும், அதை பற்றிலாம் இப்போ கவலைப்பட வேண்டாம். அண்ட் ஸ்டடி போர்ட்டலில் நமக்கு இதை பற்றி டீட்டெயிலாக ட்ரான்சிட்டிவ் தனி சாப்டர் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு, அதை பாருங்கள். இப்போதைக்கு நம்ம இது தெரிஞ்சிருந்தால் போதுமானது. லெட் அஸ் கெட் பேக். இப்போ பாருங்கள், இப்போ ஐ ஏட் அ மேங்கோ அப்படின்ற சென்டென்ஸ் எடுத்து எல்லா பார்ட்ஸையும் பார்த்துட்டோம். அண்ட் இதே விஷயத்தை வந்து நம்ம பேசிவில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ஒன்று, இப்போ பேசிவ் வாய்ஸ்னால் என்ன பார்த்தோம், நாம சப்ஜெக்டை நம்ம எது வைக்கிறோமோ அது வேலையை ரிசீவ் பண்ணணும், செய்யக்கூடாது. அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த மேங்கோ ஆக்டிவ் சென்டென்ஸில் வேலை எது வாங்குறதோ அதை சப்ஜெக்டாக வச்சா தான் நம்ம பேசிவில் எழுத முடியும். இப்போது ஆக்டிவ் சென்டென்ஸில் இருக்க ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போகிறோம், நாம பேசிவ் சென்டென்ஸுக்கு சப்ஜெக்டாக யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஏ மேங்கோ. இப்போ அடுத்து ரெண்டாவது வந்து அதே டென்ஸ்க்கான பேசிவ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து நோட் பண்ணி ஆகணும். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்த டேபிள்லேருந்து எடுத்தாலும் ஓகே, லாஜிக் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது நமக்கு சிம்பிள் பாஸ்ட்டில் இருக்குது. அண்ட் சிம்பிள் பாஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ் என்ன நமக்கு தெரியும், சப்ஜெக்ட் ப்ளஸ் V2. இப்போ இதோட பேசிவ் என்னன்னு பார்த்தா, நாம ஒரு பியோட ஃபார்ம் யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் V3 யூஸ் பண்ணும்போது அது பேசிவ் ஆகிடும். ஓகே, இப்போது பியோட V2 என்னன்னு பார்த்தோம், வாஸ் வேர், சப்ஜெக்ட் வாஸ் வேர் ப்ளஸ் V3, அவ்வளோதான். இது வந்து நமக்கு பேசிவ்.
ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு சென்டென்ஸ் இருக்கணும். இப்போ பாருங்கள், எ மேங்கோ வாஸ் அண்ட் வேர் இருக்குது அண்ட் மேங்கோ இஸ் சிங்குலர், யூ கோ வித் வாஸ். எ மேங்கோ வாஸ், ஏட்டோட V3 eaten, அவ்வளோதான். ஸோ எ மேங்கோ வாஸ் eaten. இப்போ பாருங்கள், மேங்கோ சாப்பிடப்பட்டது, இது வந்து நமக்கு பேசிவ் வந்துடுச்சு. இப்போ இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வேலை செய்யல, வேலையை ரிசீவ் பண்ணுது. ஓகே, அவ்வளோதான். இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படின்றது வந்து சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வச்சு தான் சொல்கிறோமே தவிர அதுக்கு பின்னால் என்ன இருக்குன்றதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ஸ்கூலில் வந்து பை இருந்தால் தான் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அஃப்கோர்ஸ் அந்த டைமில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படி நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து நம்ம சப்ஜெக்ட் வேலையை செஞ்ச ஆக்டிவ், சப்ஜெக்ட் வேலையை வாங்கினா பேசிவ், அவ்வளோதான். பட் நம்ம இந்த சென்டென்ஸை பேசிவாக கன்வெர்ட் பண்ணுறதால இங்கே அந்த வேலையை செய்கிறவங்களை டூயரை கொடுத்துருக்கிறதால அந்த டூயரை தூக்கி பின்னால் போடுறோம், பை மீ அப்படின்னு. பை போட்டு அந்த ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆஃப் ஐ போடுறோம். இப்போ இந்த பை மீ அப்படின்றது வந்து இது சென்டென்ஸோட ஆப்ஜெக்ட்லாம் கிடையாது, இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஓகே, மீன்றது பையோட ஆப்ஜெக்ட்ன்ற மாதிரி வந்துடும். ஐன்றது ஐயோட ஆப்ஜெக்ட் ஃபார்ம் வந்து மீ. இப்போ யூ இருக்குன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வி இருக்குது அப்படின்னா அஸ், he, him, she, her. எட்டு வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் they, them. அண்ட் ஏதாவது நவுன்ஸ் ஆர் நவுன் ஃப்ரேசஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், நோ சேஞ்சஸ். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒரு சென்டென்ஸை நீங்கள் ஆக்டிவ்லேருந்து பேசிவில் எழுதிட முடியும். அண்ட் அப்படியே ரிவர்ஸில் பண்ணும்போது பேசிவ்லேருந்து ஆக்டிவ்க்கு கொண்டு வந்துடலாம், அவ்வளோதான். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், மை ஃப்ரெண்ட் இஸ் டிரைவிங் அ கார். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் இதோட பேசிவ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் இஸ், ஆம், ஆர், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அண்ட் V1 ing, பியோட V1 ing பீயிங் ப்ளஸ் V3, அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம சென்டென்ஸ் எழுதும்போது அது பேசிவ் ஆகிடும். இப்போ அப்படியே பாருங்கள், a car is being and V3 driven by my friend. Okay, that's it. இது வந்து passive. And look at one more sentence here. Okay, இப்போ இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் இதோட பேசிவ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், சப்ஜெக்ட் ஹேஸ், ஹேவ், அண்ட் V3 பார்த்தீங்கன்னா பியோட V3 பீன் ப்ளஸ் V3, அவ்வளோதான். இப்போது சப்ஜெக்ட் வந்து நமக்கு ஹர், ஷீ ஆகுது. அண்ட் ஹேஸ், ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷீ இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர், வி மஸ்ட் யூஸ் ஹேஸ். இப்போ பாருங்கள், இந்த ஆக்டிவ் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தே சப்ஜெக்ட், அதனால் ஹேவ் இருக்குது. பட் இந்த பேசிவ் சென்டென்ஸ் வரும்போது இதுக்கு ஷீ தான் சப்ஜெக்ட், நமக்கு அதுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஹேஸ் பீன் ஹயர்ட் பை தெம், தட்ஸ் இட். இப்போ பாருங்கள், இந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஆக்டிவ் சென்டென்ஸை வந்து நம்ம பேசிவில் எழுத முடியும். ஓகே, தட்ஸ் இட். இப்போது ஐ ஏட் அ மேங்கோ அப்படின்ற சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேங்கோ சாப்பிட்டேன் அண்ட் மேங்கோ வாஸ் ஈட்டன் பை மீ, என்னால் மேங்கோ சாப்பிடப்பட்டது. அஸ் யூ கேன் சி, நமக்கு மீனிங்கில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக பேசிவ் சென்டென்ஸ்னு ஒரு எழுதுகிறோம், எதுக்காக அந்த 8 ஸ்ட்ரக்சர்ஸ் தனியாக நம்ம படிக்கிறோம், எல்லாத்தையும் ஆக்டிவ் வச்சே கன்வே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். அண்ட் இந்த பேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து தேவைப்படும் நிறையா பிளேசஸில். அது எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் அடுத்த டிஸ்கஷன். இந்த லெசனோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்குது, அதை எப்படி கொண்டு வர்றது, அண்ட் அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு அது கூட ஃபெமிலியர் ஆகிறது தான் இன்றைக்கி ஃபோக்கஸ். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் குயிக்காக பார்த்துடலாங்க. ஷீ ரைட்ஸ் அ லெட்டர். இது பார்த்த உடனே நமக்கு என்ன டென்ஷன் தெரியும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சிம்பிள் ப்ரெசன்ட்டில் இருக்குது. அண்ட் அதோட பேசிவ் என்ன, நமக்கு சப்ஜெக்ட், பியோட V1 என்ன, ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் V3, அவ்வளோதான். இப்போ அந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம சென்டென்ஸ் எழுத வேண்டியது, ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக போட்டு இந்த ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ண வேண்டியது தான். எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹர், தட்ஸ் இட். இப்போ மை பேரண்ட்ஸ் இன்வைட்டட் மீ, இது சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. அண்ட் இதோட ஆக்டிவ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் இங்கேருந்தே டெரைவ் பண்ண முடியும். இப்போ பேசிவ் அப்படின்னாலே பி ப்ளஸ் V3 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் பியோட V2 ஃபார்ம் என்ன, வாஸ் வேர், அவ்வளோதான். வாஸ் வேர் ப்ளஸ் V3, தட்ஸ் இட். இப்போது ஐ வாஸ் இன்வைட்டட் பை மை பேரண்ட்ஸ், தட்ஸ் இட். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், ஷி வில் டூ த ஒர்க். ஸோ வில் ப்ளஸ் V1 சிம்பிள் ஃபியூச்சரில் இருக்குது.
அண்ட் பேசிவ் வந்து வில் பியோட V1 B ப்ளஸ் V3, தட்ஸ் இட். ஓகே, ஸோ த ஒர்க் வில் பி டன் பை ஹர், தட்ஸ் இட். அடுத்து இங்கே பாருங்கள், ஷீ ஷுட் டூ த ஒர்க், த சேம் திங், வில்லுக்கு பதிலாக ஷுட் இருக்குது, அப்போது ஷுட் பி ப்ளஸ் V3. ஸோ த ஒர்க் ஷுட் பி டன் பை ஹர், தட்ஸ் இட். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த சென்டென்சஸ்லாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் ஸ்டடி போர்ட்டலில் லாகின் பண்ணி ஆக்டிவ் பேசிவ் ப்ராக்டிஸ் அப்படின்னு அந்த செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா வி காட் சம் ப்ராக்டிசஸ். ஃபஸ்ட் ஆக்டிவ்லேருந்து பேசிவாக கன்வெர்ட் பண்ணுற கொஞ்சம் சென்டென்சஸ் இருக்கும், பேசிவ் டு ஆக்டிவ் சென்டென்சஸ் இருக்கும், மிக்ஸ் பண்ணி சென்டென்சஸ் இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு 5 சென்டென்சஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரைட் த கொஸ்டின், அது என்ன டென்ஸில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கான பேசிவ் ஸ்ட்ரக்சரை பக்கத்தில் எழுதிக்கோங்க. நீங்கள் அப்படி டெரைவ் பண்ணி எழுதினாலும் ஓகே, இல்லை மனப்பாடம் பண்ணி டேபிள்லேருந்து கொண்டு வந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம் அட் ஆல். அதை எழுதிக்கோங்க. அந்த ஸ்ட்ரக்சரில் பேசிவ் சென்டென்ஸ் எழுதுங்க. ஒரு 5 சென்டென்சஸ் ஃபஸ்ட்டு எழுதி அனுப்பிட்டு கரெக்ஷன் வாங்கிட்டு அதுக்கடுத்து ரிமைனிங் சென்டென்சஸ் அப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ப்ராக்டிஸ் முடியும் போது நமக்கு பேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து தரவாக தெரிகிற மாதிரி இருக்கணும், ஆக்டிவ் அண்ட் பேசிவ். ஓகே, இதை வச்சு தான் நம்ம எல்லாமே எழுத போகிறோம், பேச போகிறோம். அண்ட் இப்போ இதில் லாஸ்ட்டாக சின்ன ஒரு இதை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்ம அடிக்கடி பார்க்குறோம். இப்போ ஐ வாஸ் ஸ்டடிட் என்ஜினியரிங், ஐ ஸ்டடிட் என்ஜினியரிங், என்ன டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுக்கும்? அண்ட் வி வேர் பிளான்ட் த ட்ரிப், வி பிளான் த ட்ரிப், என்ன டிஃப்ரென்ஸ் இதுக்கு? ரெண்டுமே கிராமட்டிக்கலாக கரெக்டாக, இது ரெண்டுமே நம்ம கன்வே பண்ணுற மீனிங் கன்வே ஆகுதா, இல்லை ஒன்று தான் கரெக்டாக அப்படின்றது நமக்கு ஒரு இது இருக்கும். இப்போ நிறைய டைம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எங்கே படிச்சுன்னு சொல்லும்போது டேரெக்டாக அப்படி போயிடுறோம். ஐ வாஸ் ஸ்டடிட் அட் சோ ஸ்கூல், ஐ வாஸ் ஸ்டடிட் என்ஜினியரிங், வென் ஐ வாஸ் ஸ்டடிட் 8th ஸ்டாண்டர்ட் ஐ வாஸ் வெண்ட் அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறோம். இப்போ அப்படி எழுதும்பொழுது வந்து இந்த சென்டென்ஸோட மீனிங்கே கம்ப்ளீட்டாக மாறுது. இப்போ நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸ்னாலே ஈஸாமர் போடுறது, பாஸ்ட் டென்ஸ்னாலே வாஸ் வேர் போடுறது. ஒரு சில டைமில் அப்படி போட்டு எழுதும்பொழுது சென்டென்ஸ் கிராமட்டிக்கலாக நம்ம பார்த்துருக்க ஸ்ட்ரக்சர்ஸில் எதுலேயுமே வரலை அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அது வந்து சென்டென்ஸ் தப்பு, அவ்வளோதான், வேறு எந்த தப்பான மீனிங் கன்வே பண்ணாது. பட் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதுறீங்க, அந்த சென்டென்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்த 20 ஸ்ட்ரக்சர்ஸ், ஆக்டிவ் 12 இருக்குது, பேசிவ் 8 இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர்ஸில் அந்த சென்டென்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸுக்கு ஒரு மீனிங் இருக்குது. நீங்கள் சொல்கிறது அது கன்வே பண்ணுதா அப்படின்றது செகண்டரி, பட் த சென்டென்ஸ் வில் கன்வே வாட் இட் இஸ் மென்ட் டு கன்வே. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆக்டிவ் அண்ட் பேசிவ் சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இப்போ ஐ வாஸ் ஸ்டடிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாஸ் ப்ளஸ் V3 இருக்குது பேசிவ், அண்ட் ஐ ஸ்டடிட் சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 ஆக்டிவில் இருக்குது. இப்போ 2 சென்டென்சஸுமே கிராமட்டிக்கலாக கரெக்டு தான், பட் 2 சென்டென்சஸுக்கும் மீனிங் ஒன்று தானா, இல்லை நாம் சொல்ல வர்றது எந்த சென்டென்ஸ் கன்வே பண்ணுது அப்படின்றத நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தாகணும். இப்போ பேசிவ்னா நம்ம என்ன பார்த்தோம், சப்ஜெக்ட் வந்து வேலையை ரிசீவ் பண்ணும், வேலையை செய்யாது அப்படின்னு பார்த்தோம். பட் சப்ஜெக்ட் நம்ம வேலையை செய்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னா ஆக்டிவில் தான் நம்ம எழுத முடியும். இப்போ பாருங்கள், நான் படிக்கிறேன்னு சொல்கிறோம், சப்ஜெக்ட் தான் வேலையை செய்யுது, அப்போ நம்ம எதில் தான் சூஸ் பண்ணணும், ஆக்டிவ் தான் சூஸ் பண்ணணுமே தவிர. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ ஸ்டடிட், ஐ ஹவ் ஸ்டடிட் டென்ஸில் அப்புறம் பார்த்துக்கலாம், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பட் நீங்கள் பேசிவ் போகும்போது என்ன ஆகிடுது, சப்ஜெக்ட் மேலே வேலை நடக்கும். இப்போ ஐ வாஸ் ஸ்டடிட் அப்படின்னா நம்ம மெடிக்கல் இதில் நம்மளை பாடி எக்ஸாமின் பண்ணுற மீனிங்கில் வரலாம், அப்படி இல்லை என்ன படித்தாங்கன்னு கூட சொல்லலாம், எடுத்துக்கலாம், அந்த மாதிரி மீனிங் கூட வரலாம். இப்போ அதே மாதிரி பாருங்கள், த சேம் திங், இப்போ பிளான் பண்ணுறது சப்ஜெக்ட் தான், நாம தான் பிளான் பண்ணுறோம். அப்போ சப்ஜெக்ட் வேலை செஞ்சால் நம்ம எதில் தான் எழுதணும், ஆக்டிவில் தான் எழுதணும். ஸோ வி பிளான்ட் த ட்ரிப் அப்படின்னு தான் வரணுமே தவிர வி வேர் பிளான்ட் அப்படின்னா என்ன மீனிங் ஆகிடுது, எங்களை பிளான் பண்ணாங்க அப்படின்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், ட்ரிப் வாஸ் பிளான்டு அப்படின்னா என்ன, ட்ரிப் திட்டமிடப்பட்டது, வி வேர் பிளான்னா எங்களை பிளான் பண்ணாங்க அப்படின்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் பேசிவ் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு சென்டென்சஸ் சூஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம சொல்ல வரதை விட வேறு தப்பான மீனிங் கன்வே ஆகிடும். ஸோ வி நீட் டு பி வெரி கேர்ஃபுல். அதனால தான் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஆக்டிவ் பேசிவ் டிஸ்கஷன் அவ்வளோதான். நம்ம யூசஸ் வந்து அப்புறமா படிப்போம், பேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அப்புறம் படிப்போம். இப்போதைக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ஸை மனப்பாடம் பண்ணுவோம். ஸ்டடி போர்ட்டலில் லாகின் பண்ணி கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அண்ட் ரெஸ்பான்சஸ் அனுப்பி கரெக்ஷன் வாங்கிக்கோங்க.